எல்லோரும் தானே பாமக தலைவர் அன்புமணி அவர்கள். நேற்று அன்புமணி அவர்களுடைய பேச்ச கைத்தட்டி ரசிச்சது பிரதம மந்திரியே ரசிச்சாரு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்து அவர் ஆரம்பத்துல இருந்தே அவரு மட்டும் பின்னி தான் பெடல் ஆங்கிலத்துல எடுத்தாருன்னு தான் பேசினாரு. சொல்லணும். அதனால அதுல குறிப்பா வந்து ஒரு அவரு மட்டும் தான் ஆங்கிலத்துல பேசினாரு. அதனால பிரதமருக்கு புரிஞ்சது, கை தட்டினாரு. இல்லாட்டி டிடிவி பேச்சே அவர் பெருசா கேட்டிருப்பாரு. கண்டிப்பான. அதுல அவர் குறிப்பிட்டு சொன்னது, ஏதாவது இந்த நாள் முதல் அதை திமுகவை அகற்ற வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னது. பூஜ்ய ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நேத்து அவர் எடுத்து வச்சிருந்தாரு. ஒவ்வொரு இதுலயுமே பூஜ்யம் பூஜ்யம் வந்து பூஜ்யம் வாங்கியிருக்க ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சியை நம்ம அகற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்கா பேசியிருந்தார். அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அன்புமணி மட்டும்தான் ஆரம்பத்திலிருந்தே திமுகவை கடுமையாக எதிர்த்து வருகிறார். அது டேட்டாஸ் வைத்து பேசுகின்ற திமுகவை ஒவ்வொரு இடத்திலும் தோல் உரிக்கிற தலைவராக அன்புமணி இருந்துட்டு வராரு. இவங்களுக்கு பெரிய பிரச்சனையே அன்புமணி தான். இவர்கள் என்ன சொன்னாலும் அதில் அன்புமணி அதிலேருந்து என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சி மறுநாள் அறிக்கையாக வெளியிட்டுருவார். இப்போவும் நேற்று சட்டசபையில் நாங்கள் முதலீடு இதெல்லாம் பண்ணுறோம், பிப்ரவரி பாருங்கள் 3ஆம் தேதி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 3ஆம் தேதியும் அன்புமணி இவர்களை மீண்டும் தோல் உரிக்கப் போகிறார். இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, அதிமுகவில் வெறுமனே எடப்பாடி பழனிசாமி மட்டுமே பேசி வந்த நேரத்தில் இனிமேல் பலரும் பேசப் போகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி பேசப் போகிறார், அன்புமணி பேசப் போகிறார், டிடிவி பேசப் போகிறார், இன்னும் இணையவிருக்கிற தலைவர்களும் பேச போகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சார களமாக திமுகவுக்கு எதிராக மாறப்போகிறது.